பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 23ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். The book of Romans chapter 12 verse 21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். தீமையினால நாம் வெல்லப்படாமல் நம்ம என்ன செய்யணுமா, தீமையை நன்மையினால வெல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தீமை காணப்படுகிறது. ஈவில் தீமை என்பது நம்ம என்னன்றதை அறிந்திருக்கிறோம். பலவிதமான கோணங்களிலே அது காணப்படுகிறது. அப்போது தீமையினால் நான் வெல்லப்படக்கூடாது, தீமை என்ன மேற்கொள்ளக்கூடாது, தீமை என்னை வெற்றியாக நான் தீமைக்கு தோற்று போய்விடக்கூடாது. அதற்கு மாறாக தீமையை நான் தோற்கடிக்க வேண்டும். அப்போ தீமையை நான் எப்படி தோற்கடிக்கிறது? கன்னை வச்சு ஷூட் பண்ணலாமா? இல்லை. அப்படி பண்ணுறவங்களையும் நம்ம எப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அன்பாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அதே தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை நன்மையினாலே வெல்லு. நன்மை செய்து தீமையை நாம் ஜெயிக்க வேண்டுமாம். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? தீமைக்கு தீமை செய், அது கரெக்ட். தீமைக்கு நன்மை செய்கிறது ஆண்டவர் தான் சொல்லி கொடுக்குறார். இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய படிப்பினைகள் போதனைகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்தார். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். சாந்த குணமாக இருங்கள், சமாதானம் பண்ணுங்கள், கஷ்டத்தில் கொஞ்சம் சகித்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இந்த பைபிள் முழுவதுமே அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்குறோம். விசேஷமாக இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம், நீங்கள் டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை தியானித்து பாருங்கள். 9வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரைக்கும் அந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தலைப்பு தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உரிய ஒழுங்குமுறைகள். ஒரு கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழணும்னா இந்த ஒழுங்குமுறைகளை நான் கை கொள்ள வேண்டும். நான் ஜஸ்ட்டு வாசிக்கிறேன், எல்லாத்தையும் நம்மளால் மெடிடேட் பண்ண டைம் கிடையாது. ஆனால் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம குறைவாக இருக்கிறோம் அப்படின்றத இதில் புரிஞ்சுக்கொள்ளலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. இது ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி வாசித்தோம். இதில் எத்தனை ஏரியாஸில் நம்ம இப்படியான ஒழுங்குமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கிறோம். எந்தெந்த ஏரியாவில் இன்னும் நம்மக்கிட்ட குறை இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கி விசேஷமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம், தீமையினால் நம்ம வெல்லப்படக்கூடாது. தீமையை என்ன செய்திடணும்? நன்மையை செய்து வென்றுவிட வேண்டும். நம்ம எல்லாம் சண்டேயில் பார்த்தோம் இல்லையா? அருமையான அந்த சார்லி கர்க்கோடைய ஒய்ஃப் எரிக்கா கர்க்
எவ்வளோ அருமையாக தன்னுடைய கணவனை கொலை செய்த அந்த மனிதனை அவங்க என்ன செய்தாங்க, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீமையை நன்மையினால் வெல்லும்படி இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து, இயேசு சொன்ன வார்த்தைகள், இயேசு காட்டின பாதையில் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே, எவ்வளோதான் ஜனங்கள் நமக்கு தீமை செய்தாலும், சூழ்நிலைகளும் அநேக காரியங்கள் நமக்கு தீமையாக இருந்தாலும் அதை நன்மை செய்து நாம் ஜெயிக்க பழகி கொள்ள வேண்டும். அது உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அநேகர் நமக்கு தீமையானதை செய்வார்கள். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா, அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆமேன். நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்மளை சபிக்கிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா, அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஒரு கன்னத்தில் அறைந்தா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். 1 மைல் தூரம் ஒருத்தன் உன்னைய வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போனால் அடுத்த மைல் தூரமும் நான் வரேன்னு சொல்லி அவங்க கூட போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 2 அங்கி இருந்தால் 1 அங்கியை நீ கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். எவ்வளோ ஆண்டவருடைய போதனைகள் எவ்வளோ உன்னதமானவைகளாக இருக்கிறது. இதுக்காக ஆண்டவருடைய பலனை கேட்கலாமா? நம்முடைய சுய பலத்தினால் இதை செய்ய முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா நம்முடைய சுயம் என்ன செய்யுதுன்னா, நம்மளை பாதுகாக்க தான் அது துடிக்குது. மற்றவங்கள நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு துடிக்குது. என்ன நீ பேசாமல் அமைதியாக இருக்கிற, அவங்க பேசுகிற மாதிரி உனக்கு பேச தெரியாதா அப்படின்னு தான் இந்த உலகம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, இல்லை மகளே, நீ பேசாத, நீ அமைதியாரு. அவங்களுக்கு ஏதாவது துன்பம் வரும்போது நீ நன்மை செய், அவங்கள போய் பாரு, அவங்கள விசிட் பண்ணு, அவங்களோட பண கஷ்டத்தில் அவங்களுக்கு உதவி செய். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நம்ம செய்யும்போது அக்கினி தழலை அவர்கள் மேல் நாம் பற்றி எறிய வைக்கிறோம். அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது, அப்படி தானே? அவங்களுடைய லெவலுக்கு நம்ம இறங்கி போகணுன்னு அவசியம் இல்லை. சில வார்த்தைகளை ஒரு சிலர் பேசும் பொழுது என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே வார்த்தைகளை நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அது வரக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலேருந்து புறப்பட வேண்டாம். அவங்க லெவலுக்கு நம்ம லோவாக போவே கூடாது. அவங்க அப்படி இருக்கிறாங்களா, நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சண்டைக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நம்ம என்ன செய்யணுமா, தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?